தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 31/1/2024 புதன்கிழமை. அஸ்தம் நட்சத்திரம் இரவு 10:39 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற யோகம் கிரகமாளிகா யோகம். யோகத்தை பற்றி நிறைய உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்தேன். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் 1008 யோகங்களுக்கு மேலே இருக்குது. அந்த யோகம் நமக்கு செயல்படுவான்னு பாருங்கள். செயல்படலைன்னு நினைக்க வேண்டாம். அதுக்குரிய அந்த ஆதிக்க காலங்கள் வருகின்ற பொழுது செயல்படும். இப்போ ஒருத்தர் குருச்சந்திர யோகம் இருந்தால் குருதசையோ சந்திரசையோ நடக்கணும், அல்லது குருபுத்தியோ சந்திரபுத்தியோ நடக்கணும். அப்படி நடக்கின்ற பொழுது தான் அந்த யோகம் செயல்படுமே தவிர நடக்காத காலத்தில் அதை நினைச்சு நம்ம வருந்துறதுல பயன் இல்லை. அதே மாதிரி கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான யோகம், முதல் தரமான யோகம். அது மோதிலால் நேரு அவர்களுக்கு இருந்தால் சொல்லுவாங்க. பொதுவாக பழைய நாடிகளை எல்லாம் எடுத்து பார்க்கிற பொழுது மிக 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 உலக புகழ் பெற்றவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகமாளிகா யோகம் இருக்கும். லக்னத்திலேருந்து தொடர்ந்து அல்லது சந்திரன்லேருந்து தொடர்ந்து எந்த கட்டமும் இடைவிடாமல் இருக்கணுமா கிரகங்கள். அப்படி இருந்தால் அது கிரகமாளிகா. அதற்கென்று ஒரு அழகான பாடல் உண்டு. லக்னத்தில் தொடங்கும் கிரகம் நலம்பெற ராசி 7 தக்கதோர் விதத்தில் நின்றால் தரணியில் தர்மவானாம். மிக்கதோர் புகழ் கொடுக்கும் மேலான கிரக மாளிகா வெற்றியை வழங்கும் யோகம் விரைவினில் அவருக்கு உண்டு. சந்திரன் முதலாய் கிரகம், சந்திரன்லேருந்து எண்ணி பார்க்கணும். சந்திரன் முதலாய் கிரகம் சார்ந்ததோர் கட்டம் தன்னில் வந்திடும் வரிசையாக வாய்த்தவர்க்கு யோகம் உண்டு. சந்திரன்லேருந்து தொடர்ந்து எந்த கட்டமும் காலி இல்லாமல் இருக்குன்னு வச்சுங்க, அதுதான் கிரகமாளிகா யோகம். எந்த நாள் வந்தபோதும் இவருக்கு நல்ல நாளாம், சிந்தையில் நினைத்ததெல்லாம் ஜெயமாகும் திறமை மிக்கார்னு அந்த பாடல் சொல்லுது. நீங்கள் எது நினைக்கிறீங்களோ நினைச்சோடனே நடக்கணும் அப்படின்னா ஒன்று பணபலம் வேணும், இல்லை ஆட்பலம் வேணும், அல்லது செல்வாக்கு இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா இது மாதிரியான கிரகமாளிகா யோகம் மாதிரி யோகங்கள் இருக்கணும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தையோ உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தையோ வாழ்க்கை துணை ஜாதகத்தையோ புரட்டி பாருங்கள், தொடர்ந்து கிரகம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி லக்னம் அல்லது சந்திரன்லேருந்து இருந்துச்சு அப்படின்னா கிரகமாளிகா யோகம் அந்த காலங்களிலே மிக அற்புதமான பலன்கள் நடக்கும். ஆகையினாலே ஏதேனும் ஒரு யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். யோகம் இல்லாதவர்கள் என்பது இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அந்த யோகம் செயல்படக்கூடிய நேரத்தில் ஒரு 10 ஆண்டுகளாவது அவர்களுக்கு செயல்படும். எனவே ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது கிரகமாளிகா யோகம் அமைந்தவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும். சிந்தையில் நினைத்ததெல்லாம் ஜெயமாகும் என்று சொல்லி இனி இந்திய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் இனிய நாள். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆயத்தம் செய்கின்ற நாள். அது மட்டுமல்ல, அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய சொல்லி அழைப்புகள் வரலாம். பணி மாற்றங்கள் பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். ஜென்மத்தில் குறியிருப்பதால் பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். நல்ல சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள். உள்ளம் மகிழும் சம்பவம் இல்லத்தில் அதிகாலையிலேயே நடைபெறப் போகின்றது. சொத்துகள் வாங்குவது விற்பது பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். ஆனால் என்ன இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் அலைச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நேரத்திற்கு சாப்பிட முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். கால்வலி, கைவலி போன்றவைகள், எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகள் கூட வரலாம். எனவே மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு அவசியம் தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து மகிழும் நாள். வளர்ச்சியை முன்னிட்டு இடம் மாறலாமா, வீடு மாறலாமா, உத்தியோகம் மாறலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். இன்று அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. எனவே இன்ப வாழ்வுக்கு இடையூறுகள் வரலாம். எதையும் நீங்கள் துணிந்து செய்ய இயலாது. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி அருகில் இருப்பவர்களிடம் நீங்கள் விமர்சிக்க வேண்டாம். அப்படி விமர்சித்தால் அதனால் முன்னேற்ற பாதிப்புகள் உருவாகும். கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே சனி இருப்பதால் இல்லத்திலே ஒரு நல்ல சம்பவம் நடைபெறுவது, அதாவது சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். சனியின் பலம் உங்களுக்கு நன்மைகளையே கொடுக்க வேண்டும். 6க்கு அதிபதியாகவும் இருப்பதால் உத்தியோகத்திலே மாற்றம், ஊதிய உயர்வு போன்றவைகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் கொஞ்சம் உங்களுக்கு தேவை. குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் மாற வேண்டுமானால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று கிழமை புதன். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சலசலப்பும் கலகலப்பும் மாறி மாறி வருகின்ற நாள். இன்று தக்க விதத்தில் முன் யோசனையுடன் நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. ராசிநாதன் புதன் எப்படி இருக்கிறார் என்றால் 5ஆம் இடத்தில் இருக்கின்றார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். அதே நேரத்தில் உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் லாபாதிபதி இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். இருந்தாலும் மனக்குழப்பம் உண்டு. சந்திரனோடு கேது இருந்தால் எந்த காரியத்தையும் இதை செய்வோமா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் திணறுவீர்கள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாள் இந்த நாள்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இடமாற்ற சிந்தனை உருவாகும் நாள். எதையும் நீங்கள் நம்பி யாரையும் நம்பி செயல்பட இயலாது. விரயஸ்தானத்தில் கேது, விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு சென்று வருவீர்கள். 3லே சுக்கிரன் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு உயரும் நாள். திடீர் தனவரவு உண்டு. எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே விரையாதிபதி செவ்வாய். வாங்கிய இடத்தை விற்கிறோமே என்று கவலைப்படுவீர்கள். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் விலை கூடுதலாக இருந்தாலும் தொழில் ரீதியாக மூலதனம் போட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விற்பனை செய்யலாம். அதோடு கூட சுக்கிரன் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகமும் உண்டு. என்ன இருந்தாலும் கொஞ்சம் எதையும் யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு இன்று நீங்கள் நடந்து கொண்டால் நல்லதாகவே இந்த நாள் அமையும். மகர ராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியனும் இருக்கின்றார், கூட புதனும் இருக்கின்றார். புதன் 6, 9க்கு அதிபதி. புதிய உத்தியோக வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடலாம். அயல்நாடு செல்ல வேண்டும் அல்லது இடமாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதுவும் உங்களுக்கு கைகூடும். மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே சாமர்த்தியமான பேசித்தான் நீங்கள் சாதனை படைக்க வேண்டும். எதையும் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. திடீர் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். குடும்பச் சுமையும் அதிகரிக்கும். இல்லத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் கூட பணிபுரியும் இடத்தில் பதட்டம் வேண்டாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு கெடுபிடி அதிகம் சொல்வார்கள். எனவே எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்தால் இன்று நல்ல நாளாக அமையும். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு, 7லே கேது. மாற்று கருத்துரையோர் எண்ணிக்கை கூடுகின்ற நாள். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரலாமா, அப்படி சென்று வந்தால் நம்ம துயரங்கள் குறையுமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். தொழில் தொடங்குவது பற்றிய சிந்தனை கொஞ்சம் தாமதப்படலாம். என்ன இருந்தாலும் இருக்கும் இடத்திலேயே நீங்கள் நீடித்துக் கொள்வதற்காக எடுத்த முயற்சி தான் கைகூடும். 2லே குரு இருக்கிறார். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.